முதலில் நீங்கள் என் தினசரி அப்டேட்களை பார்க்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்துங்கள். அப்போது ஒவ்வொரு புதிய எபிசோடும் உங்களுக்கே முதலில் கிடைக்கும். இப்போது இன்றைய டீடைல்ஸை தொடங்கலாம். இன்றையில் கதையின் முக்கியமான மையம் மல்லிதான். இப்போதுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. ரகு மற்றும் ரேணுகா இருவரும் சேர்ந்து அவருடைய குடும்பத்துக்கு எதிராக ஒரு பெரிய திட்டம் போடுகிறார்கள். ஒரு சந்தேகம் வருகிறது. வெளியில் இருந்து யாரோ ஒருவர் வீட்டுக்குள் புகுந்து எல்லாரையும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக மாற்ற முயற்சி செய்கிறார் என்று. முதலில் வீட்டுக்குள் ஒரு பதட்டமான சூழ்நிலை காட்டப்படுகிறது. நிஷா மற்றும் வீட்டில் உள்ள மற்றவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். வெண்பா நேற்று இரவு ரகசியமாக போன் செய்து பேசினாளாம். இதனால் எல்லோருக்கும் சந்தேகம் வருகிறது. ஆனால் வெண்பா மிகவும் அமைதியாக, எனக்கு தூக்கம் வரவில்லை, அதனால் ஒரு கதை சொல்லச் சொன்னேன் என்று சொல்லி தப்பிக்க முயல்கிறாள். ஆனால் வின் பேச்சில் நம்பிக்கை வரவில்லை. வெண்பா மற்றும் மல்லி இருவரும் சேர்ந்து ஏதோ திட்டம் போடுகிறார்கள் என்று அவள் நினைக்கிறாள். அதனால் ரேணுகா கடுமையாக எச்சரிக்கை விடுக்கிறாள். இனிமேல் மல்லி என்ன சொன்னாலும் அதை கேட்கவே கூடாது என்று. இதற்கிடையில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் தெரிகிறது. ரகு உண்மையில் பழைய அறிமுகமானவன் என்பதற்கு உறுதியாகிறது. மல்லி முன்பு கோவிலில் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை நேரில் பார்த்திருக்கிறாள். அதனால் ஒரு நம்பிக்கை வருகிறது. அவர்கள் இருவரும் சேர்ந்து என் பிசினஸ் ஐ கெடுக்க முயற்சி செய்கிறார்கள் என்று. இதையெல்லாம் மல்லி உடனே போன் செய்து சொல்லுகிறாள். ஆனால் விஜய் அவளது பேச்சை முழுவதுமாக நம்பவில்லை. மல்லி தேவையில்லாமல் எல்லாரையும் சந்தேகப்படுகிறாள், வீட்டில் இன்னும் பெரிய பிரச்சினை உருவாக்குகிறாள் என்று அவர் நினைக்கிறார். விஜய் தெளிவாக சொல்லுகிறாள், அவர் திரும்பி வரும் வரை மல்லி எந்த புதிய பிரச்சினையிலும் சிக்கிக்கொள்ளக் கூடாது, மல்லி மற்றும் வெண்பா இருவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் கோபமும் உறுதியும் அங்கேயே நிற்கவில்லை. யாரும் நம்பவில்லை என்றாலும் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவள் முடிவு செய்கிறாள். அதற்காக மல்லி நேராக ஒரு போலீஸை சந்திக்கிறாள். கைது செய்ய வேண்டும் என்று அவள் கேட்கிறாள். ரகு அவர்களின் குடும்பத்திற்கு பெரிய பிரச்சினை உருவாக்கி வருகிறான், அவர்களுக்கே ஒரு ஆபத்தாக இருக்கிறான் என்று மல்லி விளக்குகிறாள். போலீஸ் அதிகாரி கூறுகிறார், கைது செய்ய சரியான ஆதாரம் மற்றும் துல்லியமான லொகேஷன் வேண்டும் என்று. அப்போது ஒரு புதிய ஐடியா வருகிறது. வினை ட்ராக் செய்ய வேண்டும் என்று மல்லி திட்டமிடுகிறாள். சுதார் அல்லது சுதர் என்ற ஒருவர் கண்டிப்பாகவே சந்திக்கப் போவார் என்று அவளுக்கு தெரியும். அந்த லொகேஷன் ட்ராக் செய்ய முடிந்தால் ரகு இருக்கும் இடத்தையும் கண்டுபிடிக்க முடியும். இந்த திட்டத்தை செயல்படுத்த மல்லி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாள். அவள் இந்த திட்டத்தில் சேர்த்துக் கொள்கிறாள். மல்லிவிடம் உணர்ச்சியாக பேசுகிறாள். இப்போது அவள் உதவி செய்யவில்லை என்றால் முழு குடும்பமும் பிரிந்து போகும் என்று. வெண்பாயை மிகவும் நேசிப்பதால் அவளுக்கு உதவ சம்மதிக்கிறாள். அதன் பிறகு மல்லிக்கு ஒரு ரகசிய வேலை கொடுக்கிறாள். ரேணுகா வீட்டிலிருந்து வெளியே போகும் நேரத்தில் வெண்பா எந்த வகையிலாவது விண்ணை தன்னிடம் எடுக்க வேண்டும் என்று மல்லி சொல்கிறாள். அந்த மல்லி ஏற்கனவே ஒரு ட்ராக்கிங் ஆப் இன்ஸ்டால் செய்து வைத்திருக்கிறாள். அந்த போன் வெண்பா கையில் வந்தால் யார் எங்கே செல்கிறார்கள் என்று மல்லி எளிதாக ட்ராக் செய்து ரகு இருக்கும் இடத்தையும் கண்டுபிடிக்க முடியும். வெண்பா கொஞ்சம் பயப்படுகிறாள், ஏனெனில் வீட்டில் உள்ள எல்லோரும் ஏற்கனவே அவளை சந்தேகப்படுகிறார்கள். இருந்தாலும் உதவ அவள் முடிவு செய்கிறாள். அடுத்த ரேணுகா கோவிலுக்கு போகிறேன் என்று சொல்கிறாள். நிஷா கூட வருகிறேன் என்று சொல்கிறாள். ஆனால் ரேணுகா ஒரு காரணம் சொல்லி அவளை தடுக்கிறாள். தானே தனியாக வெளியே செல்ல திட்டமிடுகிறாள். இதையெல்லாம் பார்த்த புரிகிறது, என் திட்டம் இப்போது ஆரம்பமாகப் போகிறது என்று. கடைசி பகுதியில் வெண்பா விடம் போன் கேட்கிறாள். கொஞ்ச நேரம் போன் வேண்டும் என்று காரணம் சொல்லுகிறாள். ஆனால் நிஷா உடனே போன் கொடுக்க மறுக்கிறாள். அவளுக்கே போன் தேவை என்று சொல்லுகிறாள். அங்கேயே எபிசோட் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இல் முடிகிறது. இப்போது எல்லாருக்கும் எழும் முக்கியமான கேள்விகள். வெண்பா வினை எடுத்துக்கொள்ள முடியுமா?
பல்லி வின் எக்ஸாக்டை ட்ராக் செய்ய முடியுமா? ரகு மற்றும் வின் உண்மை எல்லோருக்கும் தெரிய வருமா? இந்த கேள்விகளுக்கான பதில் நெக்ஸ்டில் தான் தெரியும். நீங்கள் ஏன் இப்படி தினசரி டீடெயில் அப்டேட்ஸ் பார்க்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.